இல்ல முதல்ல மாரி செல்வராஜ் இந்த கேப் வந்து வாழைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. மாரி செல்வராஜ் அவருடைய ஓன் ஸ்டோரி அது. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு டெவலப் பண்ணி ஒத்தடிமைகளை பற்றின ஒரு படம். அது ஒரு படம் வந்ததுன்னா பெரிய ஒரு ஒரு வைரலாக அதாவது ஒரு மேட்ரு ஒன்று வெளியில் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு. இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. அந்த டைரக்டர் தான் பண்ணுறாரு. ஆல்ரெடி சேதுபதி பண்ணியிருக்கிறாரு, சித்தா பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் இந்த படம் பண்ணுறாரு. அவருக்கு மேலே ஒரு தனியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சைட் டேட்லாம் கொஞ்சம் பெரிய சிக்கலில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண பிறகு தங்கலான் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் வட சென்னையினால லோன் கொடுக்க மாட்டாங்க, வட சென்னையினாலே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப டிலே ஆகும், வட சென்னையினாலே இப்படி ரவுடின்ற ஒரு முத்திரை இருக்குது அப்படின்ற ஒரு முத்திரை இருந்த மக்கள்கிட்ட அவங்களுடைய வாழ்வியலை அங்கே ஒரு கல்யாணம்னா எப்படி மொத்தமாக சேர்ந்து பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு நிச்சயதார்த்தம் கூட அந்த தெருவே அந்த ஊரே சேர்ந்து பண்ணுறாங்க, அந்த மக்களுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த மக்களுடைய ஒரு டான்ஸ் எப்படி இருக்குது, அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, அந்த மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, காதல் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டதான் ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சுபேர் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். மாரி செல்வராஜ் அடுத்து துருவ விக்ரம் வச்சு பைசன் எக்ஸ்பெக்டே பண்ணல, திடுப்புன்னு அந்த ஒரு போஸ்டர் வந்தது. ஆனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்கு மேலே எதனால இது இவ்வளோ பெரிய டிலே? அண்டு மாரி செல்வராஜோடைய இந்த முந்தைய படங்களுடைய டைட்டில்லாம் அது ரொம்ப நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டைட்டிலாக இருக்கும். இது பைசன்றது அது சவுண்டாகவே கேட்கும் போது ஏதோ ஒரு இங்கிலீஷ் பட டைட்டில் ரேஞ்சில் இருக்கு. இதுக்கான காரணம் ஏதோ கொரில்லா படம் பார்க்குறோம், நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி போயிருச்சோன்ற ஃபீல். பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு பொய்டிக்கா ஒரு தலைப்பு வச்சிருப்பாரு, கர்ணன் வச்சிருப்பாரு, மாமன்னன் வச்சிருப்பாரு. இது வந்து ஒரு ஒரு அந்நிய நம்மளை விட்டு ஒரு அந்நியப்பட்ட மாதிரியான ஒரு டைட்டிலாக தான் இருக்கு. இதுல முதல்ல மாரி செல்வராஜ் இந்த கேப் வந்து வாழைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. மாரி செல்வராஜ் அவருடைய ஓன் ஸ்டோரி அது. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு டெவலப் பண்ணி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்றாரு. அந்த படத்தினுடைய வேலைகள்லாம் ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. அந்த படம் முடிச்சு அதுலேருந்து வெளியே வந்த பிறகு தான் அடுத்த படம் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. துருவ் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணார், வேற படம் கமிட் ஆகலை. இப்போ அந்த படத்தை முடிச்சிட்டார். அந்த படம் பிஸ்னஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படத்தை, வாழையை. அதுக்கு பிறகு தான் இந்த படம் ஆரம்பிச்சிருக்காரு. இது ரொம்ப நாள் 2 வருஷமாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் கிளம்புறாங்க. தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்கும்? அரசல் புரசலாக வரக்கூடிய தகவல் இது ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் தான், வில்லேஜ் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அண்டு அவருடைய அப்பா விக்ரம் அவர்கள் வீர தீர சூரன், அதுவும் பார்ட் 2 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து சேதுபதி போன்ற ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்த படத்தோடைய டேரக்டர். இப்போ இந்த படமும் அந்த கிளிம்ஸாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, சியான் ரீசெண்டாக பெரிய ஒரு பேங்காக ஒன்று ஹிட்டாக அமையலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த படத்து மேலே எதிர்பார்ப்புன்றது எப்படி இருக்குது? ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க எதிர்பார்க்கறது இந்த படம் பூர்த்தி செய்யும். இல்லை, டேரக்டரை பொறுத்தவரைக்கும் அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் பண்ணையாரும் பத்மனின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், நாளை இயக்குநரில் பண்ணி. அது மூலியமாக டேரக்டர் ஆனவர். அந்த ஒரு செட் டேரக்டர் ஆனாங்க இல்லையா, கார்த்திக் சுப்ராஜ் இவங்கெல்லாம் இட்லி எல்லாம் பண்ணாங்க. அந்த செட்டில் அதுக்கு சீனியர் இவர். அதை பண்ணையாரும் பத்மனியே படமாக பண்ணாங்க. ஒரு விஜய் சேதுபதி படமாக பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த டேரக்டர் தான் பண்ணுறாரு. ஆல்ரெடி சேதுபதி பண்ணியிருக்கிறாரு, சித்தா பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் இந்த படம் பண்ணுறாரு. அவருக்கு மேலே தனியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஏதாவது புதுசாக பண்ணிடுவார் அப்படின்னு. அதனால் இந்த படத்தில் வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 100 நாள் கண்டினியூஸாக ஷூட் போகிறாங்களாம் மதுரையை அந்த சுற்றி பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டை மட்டும் முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பார்ட்டை 2வது பண்ணலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு சஸ்பென்ஸை பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிரும், தங்கலான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தங்கலான் ரிலீஸ் ஆகும். தங்கலான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது படம். ஆனால் தங்கலான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆஸ்கருக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு டாக்ஸ்லாம் இருந்தது சார். அங்கே போயிட்டு தான் இங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பிஃபோர் ரிலீஸ் ஆகும். ஆமாம், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிரும். வீரதீர சூரனுக்கு முன்னாடி. வீரதீர சூரன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இந்த இயர் நவம்பர் டிசம்பர் வந்துடும், இல்லாட்டி தீபாவளிக்கு வரும். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி தங்கலான் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அதுவும் முடிஞ்சிருச்சு. படம் இந்த எலெக்ஷனுக்காக கொஞ்சம் டிலே ஆயிருந்தது. இப்போ வந்து இந்த ஓடிடி சைட் டேட்லாம் கொஞ்சம் பெரிய சிக்கலில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண பிறகு தங்கலான் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. தங்கலானை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம். ரொம்ப நாள் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி ரொம்ப இது பண்ண ஒரு படம். அது வந்து அந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கோலார் அந்த பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு இன்சிடென்ட், கொத்தடிமைகளை பற்றின ஒரு படம். அது ஒரு படம் வந்ததுன்னா பெரிய ஒரு வைரலாக அதாவது ஒரு மேட்ரு ஒன்று வெளியில் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு. ரஞ்சித் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆயிரும் இந்த படத்துக்கு முன்னாடி.
அப்படிங்கும்போது இந்த படம் வந்து அதை வச்சு இதுக்கு ஒரு கொஞ்சம் ஹைப் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தேட்டருக்கெல்லாம் ஒரு பெரிய கேப் இருக்குது விக்ரமுக்கு. ஏன்னா நம்ம அந்த துருவ நட்சத்திரம்லாம் ஒரு 3-4 முறை எதிர்பார்த்து முடியாமல் போயிடுச்சு. பட் மகான் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது பெரிய பேங்க் பண்ணியிருக்கும். அது அவங்க பெருசாக மிஸ் ஆமாம், எதிர்பார்ல அவங்க சேஃப்டியாக முதல்ல பிஸ்னஸ் பண்ணிடுவோன்னு பண்ணிட்டாங்க. தேட்டருக்கெல்லாம் அவருக்கு பெரிய ஒரு இது இல்லை, ஓப்பனிங் இல்லை இப்போ சமீப காலமாக. அது இந்த தங்கலான் வந்து அதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ரஞ்சித் படம் அப்படின்னாலே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அவர் ஒரு ஜாதி அடிப்படையில் தான் ஒரு படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. இப்போ விக்ரம் சார் அதுக்குள்ளே இணையிறாருன்ற போது அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குமா? எதுக்காக நான் கேட்குறேன்னா, இது வரைக்கும் நான் விக்ரம் சாரோடைய கரியரில் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பொலிட்டிக்கல் கருத்தோட ஒரு படத்தில் அணுகுனது கிடையாது. இப்போ ரஞ்சித் சார் உள்ளே இருக்காருன்னும் போது அந்த மாதிரியான படமாக இருக்குமா, இல்லை இது ஒரு காமனான ஒரு படமாக தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ரஞ்சித் சார் படத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி எந்த படம் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை ஏதாவது ஒரு ரிலீஜனை வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ பண்ணியிருக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு படத்தில் சொல்லுங்க. இல்லை, ஆனால் இங்கே மக்கள் கிட்ட அப்படி ஒரு அவர் சினிமாவை தாண்டி வெளியில் மற்ற விஷயங்கள் பண்ணுறாரு, அவர் சார்ந்த சமூகத்துக்காக. ஒரு மேலே வைக்கிற கருத்து இதுவாக தானே இருக்கு. இல்லை சொல்கிறேன், அது ஏன் வருதுன்னு சொல்கிறேன். சினிமா தாண்டி வெளியில் ஒரு அந்த மாதிரியான ஒரு நீளம் படிப்பவன் வச்சிருக்காரு, பதிப்பவன் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரியான அந்த மக்களுக்கு, அவர்கள் சார்ந்த மக்களுக்கு ஏதாவது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய திரைப்படங்களில் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஜாதியை உயர்த்தியோ ஒரு ஜாதியை தாழ்த்தியோ இல்லை ஒரு ஜாதி கருத்துக்களை சொல்கிற மாதிரியான படங்கள் இல்லை. இப்போ நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையிலான மக்கள், பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மெட்ராஸ் படம் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் வந்து வடசென்னையை பற்றின ஒரு கதை. வடசென்னையில் எல்லா சமூகத்தையும் சேர்ந்த மக்கள் தான் இருக்காங்க. அந்த ஒரு டான்ஸர் ஒரு குரூப் காமிப்பாங்கன்னா, அந்த டான்ஸர் குரூப்பில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எஸ்சிஎஸ்டி மக்களாக இருக்கட்டும், மீனவ மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பகுதியில் வடசென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த வடசென்னை மக்களினுடைய வாழ்வியலை அப்படியே சொன்ன படம் தான் மெட்ராஸ். அதில் எங்கே ஜாதி வந்தது? அங்கே அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள். வடசென்னைனால லோன் கொடுக்க மாட்டாங்க, வடசென்னைனாலே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப டிலே ஆகும், வடசென்னைனாலே இப்படி ரவுடின்ற ஒரு முத்திரை இருக்குது அப்படின்ற ஒரு முத்திரை இருந்த மக்கள்கிட்ட அவங்களுடைய வாழ்வியலை அங்கே ஒரு கல்யாணம்னா எப்படி மொத்தமாக சேர்ந்து பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு நிச்சயதார்த்தம் கூட அந்த தெருவே அந்த ஊரே சேர்ந்து பண்ணுறாங்க, அந்த மக்களுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த மக்களுடைய ஒரு டான்ஸ் எப்படி இருக்குது, அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, அந்த மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, காதல் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டது தான் மெட்ராஸ். இதில் எங்கே ஜாதி இருந்தது? இப்போ கபாலி பண்ணார் ரஜினியை வச்சு, காலா பண்ணார்னு வச்சு, கபாலின்னு வச்சுக்கோங்க. கபாலியை வந்து ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கும் உங்களுக்கு டானாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சீன மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வார்னு வச்சுங்களேன். அதைத்தான் சொல்லியிருப்பார். ஒளி எங்கெங்கெல்லாம் ஜாதியால், மதத்தால், மொழியால், இனத்தால் அடக்கப்படுகிறதோ அந்த மக்களினுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில் வந்து என்ன பண்ணுறாரு, திரையை தாண்டி அவர் நேரடியாக அவர் சமூக மக்களுக்கு ஏதாவது பண்ணுறாரு, பேசுகிறாரு, ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அந்த முத்திரை தான் வெளியில் இருக்குது. படங்களில் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவர் பெரும்பாலும் காட்டினதில்லை. இந்த படம் எப்படின்னா, தங்கலானை பொறுத்த வரைக்கும் கோலார் தங்கவயலுக்காக கொட்டடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட தமிழர்களை பற்றிய ஒரு கதை. அங்கேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுக்காக கொண்டு போய் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தப்பட்டு அதுலேருந்து மீண்டு எழுந்து வந்தக்கூடிய ஒரு சில பற்றின ஒரு கதை தான் தங்கலானா பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான வட்டத்துக்குள்ளே இவர் விக்ரம் வர மாட்டார். எந்த படமுமே எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் படம் அந்த மாதிரியான ஒரு ஜாதிய முத்திரையோடு இருக்காது. ஏன்னா அவர் வெளியில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து அந்த ஜாதியை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால இவருக்கு அந்த முத்திரை விழுகுது. எதுக்காக இதை கூட கேட்டேன்னா, ரீசெண்டாக ஒரு கான்வர்சேஷனில் ரஞ்சித் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரஜினி சாருக்கு தெரியுமா தலித் அரசியல் கபாலி காலால இருக்குன்ட்டு. அதுக்கு அவர் சிரிச்சார். இதுக்காக தான் நான் கேட்டேன், தலித் அரசியலை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னும் போது அப்போ மக்களுக்குமே அப்படி ஒரு பார்வை இருக்கிறதுல எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஒன்று கனெக்ட் ஆகுதுல்ல, அதனால தான் நான் இந்த ஒரு தலித் அரசியல் ரஜினிகாந்த் ஒன்றும் விஷயம் தெரியாதது கிடையாது. இவரை வைத்து அவர் பயன்படுத்திக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அப்புறம் அந்த படத்தில் இந்த அரசியலும் கிடையாது. அது ஒரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய கதை. அதில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனாக இருக்கார். அதனால அந்த படமே ஒழிய அதில் எந்த விதமான அரசியலும் இல்லையே, எந்த விதமான ஜாதி சாயமும் இல்லையே. அதனால ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தொடர்ந்து இன்னொரு படம் கொடுத்தார். கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அந்த முத்திரைக்கு என்றைக்குமே அவர் திரைப்படங்களில் பெருசாக விழுந்தது கிடையாது. என்னென்னா குறியீடு மாதிரி பின்னாடி ஒரு சில ஃபோட்டோஸ் காமிப்பாங்க, அது இது வைப்பாங்கனால அதை மெயின் பண்ணி சொல்கிறாங்களே ஒழிய ஒரு ஜாதியை உயர்த்தி ஒரு ஜாதியை தாழ்த்தி, இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியே படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி கேரளா ஸ்டோரி மாதிரி படங்கள்லாம் ஒரு பிரபகண்டா மூவியாகவே இருக்குது. அந்த மாதிரியான படங்கள் ரஞ்சித் பண்ணலையே. யாரையும் தாழ்த்தியோ யாரையும் உயர்த்தியோ ஒரு இல்லாத விஷயத்தை மேலோங்கி சொல்லியோ பண்ணுறது இல்லையே. எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை வெளிநாடுகளில் அடக்குமுறை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சமூகத்தை
மையப்படுத்தி சொல்கிறாரு. இப்போ தங்கலான் வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அடக்குமுறையெல்லாம் ஆளாகப்படக்கூடிய ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தின் மக்களுடைய வழியை இந்த படத்தில் சொல்கிறாரு. வடசென்னை மக்களுடைய வாழ்வியலை மெட்ராஸ் என்ற படத்தில் சொல்கிறாரு. இதில் எங்கேயுமே ஜாதி வரலையே. வெளியில் அவர் செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரியான ஒரு முத்திரை விழுகுது. தேங்க்யூ வெரி மச் சார். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு நிகழ்வை சந்திப்போம். நன்றி.